ஐயா, எத்தனையோ இடர்பாடுக்கு மத்தியில் நீங்க இந்த இடஒதுக்கீடு அறிவிச்சிருக்கிறீங்க. உங்களை தவிர அந்த மனிதர் வேறு யாருக்கும் வராது. ஆனா இப்போதைக்கு எங்களுக்கு இந்த 3% இடஒதுக்கீடு போதும். வருங்காலங்களில் மக்கள் தொகை விகிதாச்சாரப்படி எங்களுடைய இடஒதுக்கீட்டின் அளவுகளை அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை இங்கே முன்வைக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தது 6% இடஒதுக்கீடு. 6% இடஒதுக்கீட்டை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். ஆனால் ஒண்ணுமே இல்லாததுக்கு இன்னைக்கு 3% இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இதை நாம ஏத்துக்குவோம். இந்த ஏத்துக்கிட்டு தான் நாம இந்த நன்றி தெரிவிக்கிற மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வருங்காலங்களில் கண்டிப்பா இந்த இடஒதுக்கீட்டின் அளவை அதிகப்படுத்த வேண்டும். மக்கள் தொகை விகிதாச்சாரப்படி எங்களுடைய இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும். அதற்காக நாங்கள் உங்களுக்கு இந்த மாநாட்டிலே எங்களுடைய இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். அதே வேளையில் சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே 2 தொகுதிகளையாவது அருந்ததியர் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதேபோல சட்டமன்றத்திலேயும் அருந்ததியர் மக்களுக்கு பெரும்பான்மையான இடங்களை ஒதுக்கித் தர வேண்டும். இடஒதுக்கீடு வழங்கியுள்ளார்கள், நாங்கள் வரவேற்கிறோம். அதே வேளையில் நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் மக்களுக்கு இருக்கின்ற 7 தொகுதிகளில் 2 தொகுதிகளாவது அருந்ததியர் மக்களுக்கு வழங்குங்கள் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து நம்முடைய அண்ணன் அவர்கள் பேசும் பொழுது அவருக்கு நான் இடம் விடுறேன். நானே பேசிட்டு போனாக்க அவருடைய கருத்தை நம்ம கேட்போம். எனவே என்னுடைய இந்த உரையை முடித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.